ஏறத்தாழ ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. இது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றமாகும். சாமானியர்களால் கூட சட்டமன்றத்தில் வந்து இன்றைக்கு அலங்கரிக்க முடியும் என்று காட்டியிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு காரணமான முதல்வர் அவர்கள் இன்றைக்கு முதல் முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் போது அளப்பரிய மகிழ்ச்சியில் இருக்கு. ஒரு முக்கியமான நாள், மகிழ்ச்சியான நாள். இந்தியாவினுடைய விடுதலை நாள் 80வது இந்த ஆண்டு விழாவை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிற சூழலில் இந்து அறநிலையத்துறையினுடைய மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் அவர்களோடு இணைந்து இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த சமபந்தி விருந்தை நாங்கள் வந்து மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த கோவில் பாம்பன் சுவாமிகளுடைய கோவிலில் தினமும் வந்து சமபந்தி விருந்து நடப்பது என்பது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அமைச்சர் அவர்களோடு பேசும்பொழுது கூட அமைச்சர் சொன்னார்கள், இனி வந்து அந்த சமபந்தி விருந்தை ஒரு வேளைங்கிறத கூடுதலாக படுத்துறதுக்கு நாங்கள் வந்து மேற்கொண்டு வர்றோம்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி உணவு உண்டு அதை மகிழ்ந்து இருக்கிறவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சாதாரண மக்கள் வந்து இங்கே வந்து சாப்பிட்றாங்க. இப்போ இதை கூடுதல் படுத்தும் போது இந்து அறநிலையத்துறையினுடைய அந்த செயல்பாடுகள் மக்களுக்கானது அப்படிங்கிறத நிறுவக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு இருக்கின்ற இந்த அரசு, நம்முடைய அரசு, மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்த பிறகு இந்த 3 மாத காலத்தில் இன்றைக்கு இந்து அறநிலையத்துறையினுடைய பல்வேறு செயல்பாடுகள் மக்களிடையே பாராட்டக்கூடிய வகையில் இருக்கின்றது. எத்தனை அவதூறுகள் பரப்பினாலும் இன்றைக்கு இந்த இந்து அறநிலையத்துறையை அங்கிருந்து கைப்பற்றுவதற்கு பலர் முயற்சி செய்கிறார்கள், சனாதன கும்பலே முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அதை முறியடித்துவிட்டு மக்களுக்கான ஒரு துறையாக, மக்களுக்கான ஒரு செயல்பாடாக மாண்புமிகு நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து செயல்படுவது என்பது பெரிய வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. அந்த வகையில் என்னை அழைத்து இந்த விருந்தில் பங்கெடுக்க வைத்தமைக்கு அவருக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.